Hello friends. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட் வியூ அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் வியூங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெகசி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே லிஸ்ட் வியூ அப்படின்ட்டு காம்பனன்ட் இருக்கும். ஸோ இது ஏன் லெகசியில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ரிலேட்டிவ் லேஅவுட்டும் லெகசியில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த காம்பனன்ட் தான் இந்த ரிலேட்டிவ் லேஅவுட். ஸோ அதோட நீட் வந்து ரொம்ப கம்மியானங்காட்டி ஸோ அதோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியானங்காட்டி அதை யூஸ் பண்ணது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறங்காட்டி அது வந்து லெகசியில் போட்டிருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணாமல் லெகசியில் போட்டு தனி ஃபோல்டரில் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூவும் அப்படி தான். ஸோ லிஸ்ட் வியூக்கு முதல்ல இப்போ என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் லேஅவுட் ஓவர் கம் பண்ணது கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட். ஸோ லிஸ்ட் வியூ ஓவர் கம் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்ளர் வியூ அப்படின்ட்டு ஒரு காம்பனன்ட் இருக்குது. ஸோ அந்த ரீசைக்ளர் வியூ பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ லிஸ்ட் வியூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இதில் நிறையா புது கான்செப்ட்ஸ்லாம் வரும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். ஸோ லிஸ்ட் வியூ அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சில யூஸ் கேஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி வேணும். ஸோ இப்போது லைனாக ஒரு 4-5 நேம்ஸ் வரணும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாவா, C++, காட்லின், சி ஷார்ப் அந்த மாதிரி லைனாக டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்மளுக்கு லிஸ்ட் வியூ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ட்ராப் டவுன் கிடையாது. ஸோ ட்ராப் டவுன்னா இப்போ நம்மளுக்கு கீழே வந்துட்டு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு இடத்துல டேட்டா வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை எடுத்து ஒரு இடத்துல லிஸ்ட் வியூவில் போட்டு இங்கே லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக இப்போ ஏபிசிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபிசிடி அப்படி லைனாக ஃபெச் பண்ணும். ஸோ அந்த ஏபிசி வந்து ஏதோ இடத்துல டேட்டாவா அரேவா இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த அரேயை வந்து எடுத்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இங்கே டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த லிஸ்ட் வியூ. ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட் வியூ எடுத்து ட்ராப் பண்ணிக்கணும் இங்கே. ஸோ லிஸ்ட் வியூக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 0 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட டிசைன் காம்பனன்ட் இந்த பேஜில் இவ்வளோ தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஐடி மட்டும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லிஸ்ட் வியூ. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன டிஸ்பிளே பண்ணணுங்கிறது ஒரு காம்பனண்ட்டு. ஸோ அந்த காம்பனண்ட்டுக்கு வந்து ஒரு XML ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டாக்கு வந்து அந்த ஒரு XML ஃபைலை கால் பண்ணி அந்த XML ஃபைல் அந்த ஒவ்வொரு டேட்டாவையும் இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூவில் என்ன இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ 10 டெக்ஸ்ட் இருக்குன்னா இப்போ ABCD இருக்குன்னா ஏ வந்து அந்த டெக்ஸ்ட் வியூவில் போட்டு அந்த டெக்ஸ்ட் வியூ தூக்கி இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ பி அதே டெக்ஸ்ட் வியூவில் போட்டு அந்த டெக்ஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம டேட்டாவை வந்து பாப்புலேட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டில் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுதான் ஓவர் வியூ. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டேட்டா கிரியேட் பண்ணோம். ஸோ டேட்டா வந்து எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா வந்து அரேவாக இருக்கணும். ஸோ அந்த அரே வந்து நம்ம எங்கே கிரியேட் பண்ணோம்னா இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ரிசோர்ஸில் போயிட்டு அரே கிரியேட் பண்ணலாம். நீங்கள் மெயின் ஆக்டிவிட்டிலே அரே கிரியேட் பண்ணலாம். பட் நம்ம ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணிட்டா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் அரே எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அரேயோட ஆப்ஜெக்ட் என்னென்னு இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் அரே அப்படிங்கிறது நமக்கு நேமாகவே வந்துடுச்சு. ஸோ அதுக்கு நேம் ஒன்று கொடுக்கணும். நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ். ஸோ டெக்னாலஜிஸ்னு நேம் கொடுத்தாச்சு. ஸோ நேம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஐட்டம். ஸோ ஸ்ட்ரிங் அரேக்குள்ளே இருக்கிறது ஸோ ஈச் எலிமெண்ட் வந்து ஐட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாவா, ஸோ காட்லின், C, C++, JavaScript, Python. ஓகே, நம்ம வந்துட்டு அரே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அரேக்கு நேம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ். இந்த நேம் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அரே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்ம வந்து XML ஃபைல் இருக்கிற ஒரு காம்பனண்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு XML ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ அது எங்கே கிரியேட் பண்ணணும்னா இந்த ரிசல்ட்டில் போனீங்கன்னா லேஅவுட் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் XML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். நியூவில் XML அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்கும். அதில் லேஅவுட் XML ஃபைல். ஸோ கொடுத்துட்டு இதுக்கு வந்து நேம் ஒன்று கொடுக்கணும். நேம் வந்து பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இதோட ரூட் டேக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வியூவே கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் வியூ கொடுத்துட்டா டெக்ஸ்ட் வியூ வந்து ரூட் டேக்காக இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஒரு டைம் சிங்க் ஆயிரும். ஸோ ப்ராஜெக்ட் சிங்க் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லேஅவுட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லேஅவுட் வித் வந்துட்டு மேட்ச் பேரண்ட் இருக்கட்டும். லேஅவுட் ஹைட் வந்து ராப் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லேஅவுட் வந்துட்டு மேட்ச் பேரண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு ஒரு மொத்த என்டையர் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரால் பண்ணுறது ரொம்ப ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லேஅவுட் ஹைட் வந்து ராப் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சாம்பிளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். ஆண்ட்ராய்டு text equal to so some random text. So அடுத்து Android layout appearance பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து லேஅவுட் வந்து லேஅவுட் மார்ஜின் லெஃப்ட் கொடுப்போம். ஸோ லேஅவுட் மார்ஜின் லெஃப்ட்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ லெஃப்ட் மார்ஜின் வந்துட்டு எவ்வளோ லெஃப்ட்டில் மார்ஜின்லேருந்து எவ்வளோ ஸ்பேஸில் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 10 dp கொடுத்துடலாம். ஸோ மார்ஜின் லெஃப்ட்லேருந்து வரும். ஸோ அடுத்து பேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 dp கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் வியூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்க டெக்ஸ்ட் வியூ. ஸோ மார்ஜின் டாப்பில் இருந்துட்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டுக்கு இன்னொரு காம்பனண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு மார்ஜின் டாப்பில் எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 5 கொடுத்துக்கலாம். ஏன் 5 கொடுக்குறீங்கன்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டுக்கு 5 dp இருக்கும், செகண்ட் காம்பனண்ட்டுக்கு 5 dp இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10ல் டோட்டலாக வந்துடும். ஸோ அதனால் 5 கொடுத்தீங்கன்னா அதுவே நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் வந்து இங்கே இருக்குது. லேஅவுட் இதுவும் ராப் கண்டென்ட்டே கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி ஓவராலாக ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு ஐட்டம் எடுத்து ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூவில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூ என்ன பண்ணோம்னா இந்த இதில் இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து இந்த டெம்ப்ளேட்டில் போட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் இதில் வந்து லேஅவுட் ஹைட் வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு அப்படியே இந்த பேஜில் காப்பி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ராப் கண்டென்ட் கொடுக்கறது. ஸோ நம்மளுக்கு வந்து XML ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி அதை வந்து ஜாவா ஃபைலில் போடுறது நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஐடி கொடுத்துடலாம். ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் எலிமெண்ட். ஸோ ஐடி வச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ண லிஸ்ட் வியூக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ப்ரைவேட் லிஸ்ட் வியூ ஸோ அந்த லிஸ்ட் வியூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிடலாம்.
ஸோ லிஸ்ட் வியூ முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்டையும் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலிமெண்ட். ஸோ அது வந்து டெக்ஸ்ட் வியூ. text view equal to find view by id single element. ஸோ இது கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் ஐட்டம். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வந்து இது ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் இது. அந்த லிஸ்ட் அரே நேம் வந்து லிஸ்ட் ஐட்டம். ஸோ அந்த லிஸ்ட் ஐட்டமில் வந்துட்டு நம்ம அங்கே ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் ஃபைலில் வச்சுருந்த லிஸ்ட்டை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணோம். ஸோ லிஸ்ட் ஐட்டம். ஸோ லிஸ்ட் ஐட்டம் ஈக்குவல் டு, ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிசோர்ஸ் ஃபைலில் இருக்குது. ஸோ கெட் ரிசோர்ஸஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங் அரே. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங் அரேக்குள்ளே இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணோம். ஸோ அந்த இன்டீஜர் வேல்யூங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேயோட நேம் ஆர் டாட் அரே டாட் டெக்னாலஜிஸ்ங்கிறது நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட் வியூவில் வந்துட்டு நம்ம இங்கே ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ண இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு அரேவாக வந்துட்டு இந்த லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிற அரேயில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அடாப்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அரே அடாப்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அடாப்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபைனலாக எப்படி இருக்கணும். ஸோ அந்த எலிமெண்ட்டை இங்கேருந்து எடுத்து ஸோ இந்த ஸ்ட்ரிங்லேருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து ஸோ அந்த லிஸ்ட் வியூ அப்படிங்கிற இந்த மை லிஸ்ட்டில் போட்டு ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் அந்த அடாப்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடாப்டர் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அரே அடாப்டர். ஸோ அரே அடாப்டரில் வந்துட்டு அடாப்டரோட டைப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா இந்த இது இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட். ஸோ அந்த அரே அடாப்டருக்குள்ள என்ன எலிமெண்ட் போடுறோமோ அந்த எலிமெண்ட்டோட நேம் கொடுக்கணும், அதோட டேட்டா டைப் கொடுக்கணும். ஸோ நம்ம போடுறது ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அடாப்டர். ஸோ அடாப்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு நியூ அரே அடாப்டர். ஸோ இதுக்குள்ளேயும் ஸ்ட்ரிங் போட்டுக்கணும். ஸோ அடாப்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அடாப்டருக்குள்ளே வந்துட்டு என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அடாப்டர் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ். ஸோ மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அரே அடாப்டரில் இருக்கிற எலிமெண்ட் வந்துட்டு எங்கே டிஸ்பிளே ஆகணும், அதாவது எந்த ஃபார்மெட்டில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகணும்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த லேஅவுட் ரிசோர்ஸில் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது ஆண்ட்ராய்ட்லேயே வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு இந்த லிஸ்ட் வியூக்கு வந்துட்டு ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டாட் ஆர் டாட் ஆண்ட்ராய்டு டாட் இங்கே ஸோ ஆண்ட்ராய்டு டாட் ஆர் டாட் லேஅவுட். ஸோ இந்த லேஅவுட்டுக்குள்ளே லிஸ்ட் வியூக்கு வந்து ஒரு ஐட்டம் ஒரு வந்து லேஅவுட் வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ சிம்பிள் ஸோ லிஸ்ட் ஐட்டம் 1 அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஐட்டம் வியூக்கு வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே லோட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ரிசோர்ஸஸ் டெக்ஸ்ட் வியூ ரிசோர்ஸ் ஐடி அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வியூவோட ரிசோர்ஸ் ஐடி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் டாட் ஆர் டாட் ஐடி டாட்
ஸோ டெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுவும் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலேயே இருக்க ஒரு டெம்ப்ளேட். இந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி இருக்கணுங்கிறதுக்கான டெம்ப்ளேட்டு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்த எலிமெண்ட்டை வந்துட்டு அந்த இதுக்குள்ளே போடணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து லிஸ்ட் ஐட்டம். ஸோ இது வந்து அடாப்டர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அடாப்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அடாப்டரில் என்ன இருக்குன்னா, அதை வந்து எங்கே டிஸ்ப்ளே பண்ணணும், ஸோ எந்த லேஅவுட்டில் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும், ஸோ அந்த லேஅவுட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஸோ அதோட அதில் வந்து என்ன பாப்புலேட் பண்ணும் அப்படிங்கிறது லிஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம் இது வரைக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த எலிமெண்ட்டை வந்துட்டு இந்த லிஸ்ட் வியூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த லிஸ்ட் வியூவில் வந்துட்டு பாப்புலேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட் வியூ டாட் செட் லிஸ்ட் வியூ டாட் செட் அடாப்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த செட் அடாப்டருக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா, நம்ம கிரியேட் பண்ண அடாப்டர் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து அடாப்டர் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆப் ரன் பண்ணும்போது இந்த அடாப்டரில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்துட்டு எடுத்து அந்த டெக்ஸ்ட் வியூவில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஆப் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரீசைக்கிளர் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் போட முடியும். ரீசைக்கிளர் வியூவில் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மோர் தென் ஒன் காம்பனன்ட், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் போட முடியும். இதில் வந்து ஆப்ஜெக்ட் போடலாம். ஸோ ஆப்ஜெக்ட்டில் வந்து 4 எலிமெண்ட் இருக்குன்னா, ஸோ 2 டெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வியூ இருக்குன்னா, ஸோ மொத்தமாக வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டாக வச்சு அந்த காம்பனண்ட்டே வந்து இதில் ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த நார்மல் லிஸ்ட் வியூக்கும் அந்த ரீசைக்கிளர் வியூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு எலிமெண்ட்டையும் ரீசைக்கிளர் வியூலையும் போடலாம். ஸோ அதனால் இதோட யூசேஜ் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த காம்பனண்ட் வந்து லெகசி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆப் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் ஹைடாக இருக்குது. ஸோ என்ன ரீசன் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பட் லேஅவுட் வித் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாமல் விட்டோம். ஸோ இது வந்து 2 மேட்ச் கன்ஸ்டன்ட் கொடுத்துக்கலாம். செகண்ட் மறுபடியும் ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே டிஃபால்ட்டாக அந்த அரே அடாப்டரை லோட் பண்ண இந்த சிம்பிள் லிஸ்ட் ஐட்டம் ஒன்லையும் இந்த டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணால் ஸோ வேறு ஏதாவது ஆக்ஷன் நடக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஜாவா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டுட்டோரியல் ஆப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் உங்கள் ஆப்பில் ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஜாவா ப்ரெஸ் பண்ணால் ஜாவா டுட்டோரியல் உள்ளே போகணும். ஸோ அது வந்து இந்த ஐட்டமோட கிளிக்கில் வந்து நடக்கணும். ஸோ அந்த கிளிக் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ போல் லிஸ்ட் வியூக்கு ஆன் கிளிக் லிஸ்னர் செட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இது வந்து இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இருக்குங்காட்டி ஆன் ஐட்டம் கிளிக் லிஸ்னர். ஸோ இந்த லிஸ்ட் வியூவில் இருக்கிற ஒரு ஐட்டம் கிளிக் பண்ணால் அதை லிசன் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐட்டம் கிளிக் லிஸ்னர் சொல்லியிருக்கோம். நியூ ஆன் ஐட்டம் கிளிக் லிஸ்னர். ஸோ இதோட பேசிக் வியூ என்ன இருக்கோ, ஸோ அந்த வியூவோட ஒரு இதாக தான் ஃபங்க்ஷனாக தான் இந்த ஆன் கிளிக் லிஸ்னர் இருக்கும். ஸோ பட்டன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வெறும் வியூ மட்டும்தான் இருக்கும். இது வந்து அடாப்டருங்கிறங்காட்டி அடாப்டர் வியூ அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அதோட வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ எடுக்க போகிறோம். வேல்யூ ஈக்குவல் டு நம்ம லோட் பண்ண அடாப்டர் டாட் கெட் ஐட்டம். ஸோ கெட் ஐட்டமில் இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பொசிஷன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லிஸ்ட் வியூவில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலை வந்துட்டு அந்த பொசிஷனுங்கிற இந்த வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அடாப்டரில் ஸோ தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்து இந்த ஸ்ட்ரிங்கில் வேல்யூவில் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டோஸ்ட்டில் போட போகிறோம்.
ஸோ அகைன் மறுபடியும் ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ எடுத்து நம்மளுக்கு வந்து டோஸ்ட் மெசேஜில் தருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டோஸ்ட் மெசேஜில் தரக்கு பதிலாக ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் கேஸ் போட்டு எக்ஸாம்பிள் ஸ்விட்சில் வந்துட்டு வேல்யூ கேஸில் வந்துட்டு ஜாவா ஸோ இந்த கேஸில் வந்துட்டு ஒரு புது ஆக்டிவிட்டி போகணுன்னா இப்போ போல நம்ம ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி இன்டென்ட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி போட்டுக்கலாம். இது C++ஆக இருக்குன்னா கேஸ் C++. ஸோ உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் நடக்கணுமோ ஸோ அந்த கோடை வந்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஐட்டம் கிளிக் பண்ணும்போது ஸோ அந்த வேல்யூ எடுத்து அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி இல்லை இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட அந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்விட்ச் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதோட ஓவர் வியூ மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெயின் இதில் வந்து லிஸ்ட் வியூ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அது கன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இந்த அரேக்கு வந்து ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் ரிசோர்ஸ் தான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம மெயின் ஆக்டிவிட்டிலே வந்துட்டு ஒரு அரேவாகவே டேரெக்டாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ப்ராக்டிஸ் இது இருந்தே யூஸ் பண்ண பழகுவோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்துட்டு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து மெயின் ஆக்டிவிட்டியில் எல்லா காம்பனன்ட்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த நம்ம ஸ்ட்ரிங் ரிசோர்ஸில் யூஸ் பண்ண அரே வந்துட்டு வாங்கி லிஸ்ட் ஐட்டமில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து அடாப்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அடாப்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்டை வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாய்லர் பிளேட் மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு என்ன இருக்கணும்னா அந்த எங்கே டிஸ்பிளே பண்ணணும், ஸோ அதோட லே அவுட் என்ன, ஸோ அதோட ஃபார்மெட் என்ன, ஸோ என்ன காம்பனன்ட்ஸ் எடுத்து இதில் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் வியூவில் வந்துட்டு இந்த அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம்னா அந்த லிஸ்ட் வியூக்கு வந்துட்டு ஐட்டம் கிளிக் லிஸ்னர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அந்த ஸ்ட்ரிங்கில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான ரெக்யர் ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். நம்ம இங்கே டோஸ்ட் மெசேஜ் போட்டு ஒவ்வொரு இதாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஓவரால் லிஸ்ட் வியூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ வீடியோஸில் ரீசைக்கிளர் வியூ எப்படி ஒர்க் ஆகுது, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.